சிம்மம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பண வரவு, யாருக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை மிக வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீங்கள் வாங்கிய மனை இடத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். பத்திரப்பதிவு செய்வீர்கள். புதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பெரும் புகழடைவீர்கள். மருத்துவர்கள் சாதனை படைப்பார்கள். குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கொட்டி கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனிதர்கள் பேச்சை கேட்காதீர்கள். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சந்தோஷத்தில் இருந்த குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்த உறவுகள் சிலர் உற்சாகமாக உள்ளடி வேலை செய்வார்கள். கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் மல்லுக்கட்ட நினைக்கும் எதிரிகளை புல்லுக்கட்டை போல் தூக்கி வீசுவீர்கள். ராகு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கேது 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்போடு இணைந்து நல்லதாக வேலைகளை செய்வீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.